கால் ஒன்று அடிக்கல எனக்கு. அந்த ஆடு இது ஆயிரத்தி வரத்துல கத்தா வந்து இப்படி வந்துருச்சு. நாய் டக்குனு போகிற போச்சு. என்ன ஆகல காலு கத்தாவை உதறினாரா வரத்துல கத்தா வந்து உதறினார். மீன் குழம்பு கத்தா மீன் பிடிக்க போறானுங்களா அவன் பண்றாரு. இல்லக்கா 2 ரூபா அப்போ ஒரு 5 பேர் எடுத்து கொடுத்துரு. 6 பேர்ட்டே கொடுத்துரு. நம்ம மட்டும் ஒரு பேர் சேர்த்து ஒரு பேர் சேர்த்து பெரியாரா சாட்ட மாதிரி அப்புறம் ஃபோன் பண்ணுறாரு. சரி 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 இப்போ தீர்ந்துருச்சுங்களா? சரி சரிண்ணா நான் வந்துச்சுன்னா கூப்பிட்றேன். சரி இப்போ கல்பாஸ் வேணும் வரீங்களா? வர சொல்லுங்க அது வாங்கிக்கலாம். அடுத்த வேணா வேறு நான் வந்து கூப்பிட்றேன். நடப்பெல்லாம் விட்டுருப்பாருண்ணா. இது அதே ரோகு வேலை தானே. 180 ரூபா 200 ரூபாய்க்கு போடுறான். 180 ரூபா ஒரு மீன் 2-4 வருது. நான் 2 ரூபா ஒரு 1 ரூபா சைஸ் இருக்குது. சரி நான் 2 சைஸ் போட்டுருக்கேன். எத்தனை போட்டா 2 3 மாதிரி போட்டுருக்கா? ரவுண்ட் பீஸானா குழம்புக்கா 2 பீஸ் குழம்பு நல்லா இருக்கு. மீனுக்கு வந்து உப்பு போட்டு கழுவிக்கிறோம். இது வந்து என்ன மீன்னா ஆற்று கெளுத்தி. டைரெக்டாக போய் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே உயிரோடையே எடுத்துகிட்டு வந்து இது வந்து இன்றைக்கி நம்ம பொரிப்பது எப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இனி வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி வடிகிட்டு அப்புறம் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்து போட்டுக்கிறோம். அதான் டைரெக்டாக அங்கே மீன் வாங்குகிற இடத்தையே அவங்களே கொடுத்தாங்க. ESV மீன் வறுவல் மசாலா. இது வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து மீனில் ஒட்டும். நம்ம வந்து இன்றைக்கி வித்தியாசமாக என்ன பண்ணுறோம்னா தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணுறோம். அப்புறம் லெமன் போட்டுக்கிறோம். ஒரு லெமன் முழுசாக போட்டுக்கிறோம். நல்லபடியாக கலக்கியாச்சு. இப்போ மசாலாலாம் இறங்கிடுச்சு. இப்போ அப்படியே மூடி வச்சிடுறோம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அப்புறம் தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணுறோம். மூடி வச்சுக்கிறோம். அப்படியே 1/2 மணி நேரம் விட்டுறோம்.
இப்போ ஊறிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஊறிக்கிச்சு. இனிமேல் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். போய் ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணுறத எங்களோட சேர்ந்து வாங்க பார்க்கலாம். விறகடுப்பில் தான் தோசைக்கல் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம சேனலில் ஒவ்வொரு உணவும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது அதனுடைய செய்முறை பூராமே வந்து விறகடுப்பில் தான் பண்ணுறோம். அதனால் பார்த்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். நெருப்பு நல்லா பிடிச்சிக்கிடுச்சு. இப்போ தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம். தவா வச்சுட்டோம். கொஞ்சம் சின்ன தவா தான். இனி அடுத்தடுத்த சமையல் வரும்போது கொஞ்சம் பெரிய தவா வச்சு நம்ம சமையல் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா அப்படியே டே பை டே வந்து நம்ம சேனல் இம்ப்ரூவ் ஆகும். சின்ன தவா வந்து பெரிய தவாவாக மாறும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் வச்சுக்கலாம். இது வந்து என்ன மீன் ஏற்கனவே சொன்னேன், ஆற்று கெளுத்தி. அங்கேயே கட் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணுறதெல்லாம் வரும், பார்த்துக்குங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வந்துருச்சு. திருப்பிக்கலாம். இந்த மீன் சீக்கிரம் வந்துடும். அப்படி வேகட்டும். எடுத்து போட்டுக்கலாம். தட்டில் போட்டுக்கலாம். பாருங்க மக்களே, அடுத்த அரசல் போட்டுக்கலாம். சொய் சொய் நல்லா விறகடுப்புக்கு அதுக்கு அனல் நல்லா அடிக்குது. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். திருப்பியாச்சு. பார்த்துக்குங்க. தலை, மீன் தலை. திருப்பிக்கலாம். நல்லா திருப்பி விடணும். ஏன்னா வந்து அடி பிடிச்சிக்கும். அது ஓகே. பாருங்கள், தலை வெந்துக்கிடுச்சு. எடுத்துக்கலாம். அடுத்த அரசியல் போடுறோம்.
பாருங்கள் கொழுப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த இந்த வெள்ளை வளையான ஜிப்பரு பார்த்தீங்கன்னா அதான் கொழுப்பு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 3/4 கிலோ மீன் வந்துச்சு. மொத்தம் 3 மீன். அதில் 2 தலை ஏற்கனவே ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ 3ஆவது தலை ப்ளஸ் 2 மீனில் வந்து கொழுப்பு இருந்துச்சு. கொழுப்பு திருக்கிங்க, கொழுப்பு திருக்கலாம். அந்த பக்கம் ஒரு கொழுப்பு, இந்த பக்கம் ஒரு கொழுப்பு, 2 கொழுப்பு. இறா கோழி உன்னை வந்து அடுத்து உன்னை தான் வறுவல் அடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். மா நெய் மீன் எப்படிக்குன்னு டேஸ்ட் எப்படிக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்கா? எப்படி டேஸ்ட்டாக இருக்குதா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நண்பர்களே இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இது வந்து ஆற்று கெளுத்தி என்கிற நெய் மீன். நன்றி.